இன்னைக்கு அஷ்மல் புதிய பாடத்துக்கு போறீங்க அப்படியா? 3 எழுத்துக்கள் 3 லெட்டர்ஸ்ல பாடத்துக்கு வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க சிங்கிள் லெட்டரா ஓதினோம். அதுக்கு பின்னால நாங்க 2 லெட்டர்ஸ்ல சப்ஜெக்ட ப்ராக்டிஸ் பண்ணினோம். அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் உங்களோட பாடம் ஓகே. இன்னைக்கு நாங்க 3 லெட்டர்ஸ்ல சப்ஜெக்ட் வரோம். ரைட். 3 லெட்டர்ஸ்ல சப்ஜெக்ட்ல நான் சொல்லித்தாரத்த கவனமா கேட்டுக்கொள்ளணும். அப்போதான் அந்த மெத்தட்ல வடிவத்துல உங்களுக்கு ஓதுறது ஈஸியா இருக்கும். சரியா? என்ன விஷயம் என்றா அஷ்மல், இந்த இதுல எத்தனை லெட்டர் இருக்கிற? 3 3 லெட்டர் இருக்கிற. சுக்கூன் எந்த இடத்துல வந்திருக்கிற? நடுவுல நடுவுல வந்திருக்கிற. வெரி குட். யாக்கு நடுவுல வந்தா சுக்கூன்ட வேலை என்ன? அவருக்கு முன்னுக்கு வார ஆளோட அவர் என்ன செய்வாரு? சேர்ந்து கொள்வாரு. சேர்ந்து கொள்ளும். ரைட். அப்ப இது ரெண்டையும் சேர்த்து கொள்ளணும். சேர்த்தா எப்படி வரும்? தை. தை லேட்டா இது போற லேட்டாக இயலாது. ஆ, நீங்க ஃபாஸ்டா சரி கொண்டு போகணும். தை. ம், தை சரியா? கடைசியா பேலன்ஸ் ஆகிக்கிறதாரு? ரா ரா. அதை நாங்க எப்படி உச்சரிக்கணும்? ராக்கு மேல லம்மத்தும் நிக்குதுனா எப்படி சொல்லுவோம்? ஓ ரூ பூ நீட்டேலுமா? ஏல ரூ பூ. எப்படி சொல்லணும்? ரூ ரூ. தை. ரூ. என்ன சொல்ல போறோம்? எப்படி தானே? எப்படி ம். சொல்லுங்க? தை. தை ரூ ரூ. ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்ல போறோம் தை என்று சொல்ல போறோம். சுக்கூன் வந்திக்கிறதால சேர்க்க போறோம். செகண்ட் ரூ என்று மட்டும் சொல்ல போறோம். திருப்பி சொல்லுங்க பாப்போம். தை. ரூ. தை ரூ சேர்த்து சொல்லல அது. தை ரூ ஆ மூணாவது ஸ்டெப்ல தான் என்ன செய்யணும் அஷ்மல்? இது ரெண்டையும் சேர்த்து நாங்க ஓதணும். தை ரூ தை. ரூ என்று ஓதணும். விளங்கினா? அப்ப ஒவ்வொன்றையும் எத்தனை மெத்தட்ல ஓதணும்? தை ரூ தை ரூ அதுதான் மெத்தட். ஓகே, வெரி குட். இப்ப ரெண்டாவது ஓதுங்க பாப்போம். சுக்கூன் எங்க வருதுன்னு சொல்லி யோசிச்சு கொள்ளணும். சுக்கூன் வந்திக்கிற லாஸ்ட்ல. அப்ப சுக்கூனுக்கு முன்னுக்குள்ள எழுத்து தான் சுக்கூனோட சேர்த்து கொள்ளணும். ரை விலையே ஸ்டார்டிங் முதலாவது லெட்டர் எது? ரையன் வராது. இதான் முதலாவது. ஆ எப்படி வரும்? தூ தூ நீட்ட இயலாது. தூ தூவ நீட்ட இயலாது. தூவ நீட்டல்ல து ஆ, து. வெரி குட். து. ஆ து ரை ரை. ஆ அதுக்கப்புறம் துரை துரை. என்ன வெரி குட், வெரி குட். திருப்பியா எப்படி? துரை அப்படியல அது பேல. எடுப்புக்கே துரைண்டா பேல. அந்த ஸ்டார்டிங் ஓதுறீங்களே ஒவ்வொரு லெட்டரா. து ஆ ரை துரை இதுதான் சரியான ஓதல். சரியா? மூணாவது பாபம் எப்படி ஓத போறீங்க? த்ரீ. ஆ நல்லா யோசிக்கணும். ரெண்டு சுக்கூன் வந்துக்குது. சின்ன வேலை இஸ்மாயில். சின்ன வேலை. இங்க சுக்கூனிக்கிறதால இவர் ரெண்டும் சேருவாரு. இங்க சுக்கூனிக்கிறதால இவர் ரெண்டும் சேருவாரு. அவ்வளவு விஷயம். ஆ எப்படி வரும்? பை பை. வெரி குட். பை சரி. அடுத்தது கி தீ. வெரி குட். நீட்டணும் வேணா? ஏன் நீட்டணும்? நாங்க ஏன் தீன்னு யா யாக்கு சுக்குன் வந்தீர சுத்தி யாக்கு சுக்கூன் வந்தா மட்டும் நீட்ட இயலாது. அப்ப நடுவுலயும் யாக்கு சுக்கூன் தானே? கீழே காஃபுக்கு கீழே காஃபா? கஷ்டத்துன் வந்து சுத்தி காஃப் இல்ல. காஃபுங்க சரி ரெண்டு டபுள் டொட் வருமா மேல? தாக்கு வெரி குட், கீழே வெரி குட், வெரி குட். தாக்கு கீழே கஷ்ட துணிக்கிறதால நாங்க அதை தீ என்னட்டுவோம். இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரி. ஒவ்வொன்றா ஒதுக்கிறீங்க. பை என்று ஒதுக்கிறீங்க. தீ என்று மோதிக்கிறீங்க. ரைட். இப்ப ரெண்டையும் சேர்க்கணும். எப்படி வரும்?
ஃபர்ஸ்ட்ல இருந்தா இல்ல நான் சொல்லிட்டேனே பை என்று ஓதிட்டீங்க, தீ என்று மோதிட்டீங்க. இப்ப என்ன ஜாயின் பண்ணி ஓதுங்க, எப்படி வரும்? சிம்பிளே. பை தீ ரெண்டு ஜாயின் பண்ண பைத்தி பை தீ. பைத்தி அந்த நீட்டுறது வரணுமா? நீட்டுறது பைத்தி கண்டிப்பா. ஆ திருப்பி ஒருக்கா ஓதுங்க பாவம். ஃபுல்லா ஓதணும். பைத்தி அது அப்படி ஓதையல, அது அப்படி ஓதையல, அது திருப்பி ஓதுங்கன்னா அப்படியே ஓதுற, ஃபுல்லா ஓதணும். ஆ ஒரு பார்ட், ரெண்டு பார்ட், அது போல என்ன ஜாயின் பண்ணி ஓதணும். ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், அது போல ஜாயின் பண்ணுங்க. ஓதுங்க ஓதுங்க. ஆ தை ரூ இல்ல இல்ல இல்ல, நம்பர் 3 மட்டும். நம்பர் 3 மட்டுமா? ஓ ஆ பை ஆ தி தி ஆ வெரி குட். சேர்த்து ஓதுங்க ரெண்டையும். அஷ்மல், பைத்தி இந்த இதுக்கு டைம் டைம் எடுக்கப்படாது. அப்பதான் எங்கிட்ட சரியா மண்டையில பாட்டு விஷயம். பை தீ, பை தீ, து ரை, பைத்தி ரை, தை ரு, தை ரு, இப்படி வரணும், டக் டக்குன்னு வரணும். சரியா? திருப்பி வாங்க பேசல பாபு. தை ரூ தை ரூ வெரி குட். ஆ து ஆ ரை ஆ ரை வெரி குட். பை கி பைக்கி கீ அல்ல, பாத்தீங்களா பாத்தீங்களா, திருப்பி கீக்கு போறீங்க, திருப்பி கீக்கு வாரீங்க. கி தீ என்ற செல் நீட்டணுமே, யா வந்திக்கே நீட்டலையே நீங்க. திருப்பி மூணாவது. பைத்தி இதான் பிரச்சனை. இப்பதான் சென்டென்ஸ் போடப்படாது. ஃபர்ஸ்ட்டுக்கு உள்ள ஸ்டெப்பை சொல்லிட்டு தான் செகண்ட் ஸ்டெப்புக்கு போகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? பை தீ, பை தீ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முக்கியம், மறக்கப்படாது. ஆ ஃபர்ஸ்ட்ல இருந்தா நம்பர் 3 நம்பர் 3 நம்பர் 3 நம்பர் 3. பை தி வெரி பைத்தி குட், வெரி குட். இதான் சிஸ்டம். ஓகே, நாலாவது. அதே அமைப்பில் வாங்க, பிளவரப்படாதா, பிளவரப்படாது. நாலாவது, ஃபோர்த் ஒன். க வெரி குட். ந ந நீட்டேலுமா? எல ஏலா. அப்ப நீட்டுப்படுது வாயால, வாய கட் பண்ணிக்கொள்ளணும், போகப்படாது. நீட்டு கூட நீட்டப்படாது. ரைனா அஸ்மி லைனா எல்லாத்துக்கும் நீட்டப்படாது, நீட்ட வேண்டியது நீட்டணும் கட்டாயம். திருப்பி நாலாவது, ஃபோர்த் ஒன் எப்படி வரும்? நம்பர் 4. க ந கண கென பெல. பாத்தீங்களா பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரி, செகண்ட் ஸ்டெப் பெல, ராங். கே ந கென சரியா இது? சொல்லுங்க பாபு. கே ந எண்டு தனித்தனி லெட்டரா ஓதிட்டு கென ரெண்டு சேர்த்து ஜாயின் பண்ணா சரியா? நல்லா கேட்கணும் அஷ்மல். க ந கே ந எண்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணா கென ரெண்டு வருமா? எப்படி வரணும்? ஜாயின் பண்ணி ஓத போக்கலையும், ந ஜாயின் பண்ணி ஓத போக்கலையும் நீட்ட வேண்டியத கண்டிப்பா கட்டாயமா நீட்டணும். சரியா அஷ்மல்? இழுத்து ஓதுற ஒண்டிக்கிற இப்ப அந்த இழுக்கிறத ஜாயின் பண்ணி ஓதுற டைம்லயும் இழுக்கணும், அல்லது பேல. ரைட். இப்ப நாலாவது எப்படி வரும்? ஃபோர்த் ஒன். ஏ ந
போதாதே. சவுண்ட் போதாது முதலாவது, நீட்டுறது போதாது ரெண்டாவது. சத்தம் வரணும். கே ந ந பெல, ந பெல. எப்படி வரும்? கே கே ந ந. வெரி குட். ஜாயின் பண்ண ரெண்டையும் சத்தம் போட்டு ஓதணும். கேக்குது இல்ல? என்ன சத்தம் போடும்? அப்பதான் உங்களுக்கு மனசுல பதியும் விஷயம். சத்தம் போடுவாங்க. கே ந, கே ந. ஆ கேன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓதித்தான் ஓதணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஓதித்தான் ஓதணும். கேன கேன மாஷா அல்லாஹ். இப்ப எனக்கு சவுண்டா ஓதணும். நல்ல சவுண்டா ஓதணும். ஃபர்ஸ்ட்ல இருந்தா நாலாவது, ஃபோர்த் ஒன். கே வெரி குட், ந வெரி குட், கேன வெரி குட். திருப்பி இன்னும் இருக்கா? உஜாரா சத்தமா. ஆ கேன கேன பெல. கேன வரப்படாது, அங்கதான் மாறுங்க. கே ந, கே ந. சத்தம் போட்டு ஓதினா தான் மாறாது, பெல வராது. அஷ்மல், நீங்க சவுண்டா ஓதினா தான் உங்களுக்கு பெல வராது, இல்லாட்டி பெல வரும். ரிப்பீட். ஃபோர்த் ஒன். கேன ந, கேன ந. சரியா பெலையா? இல்ல பெல. சரியா ஓதுங்க. கேன கேன வெரி குட். கொஞ்சம் நீட்டுங்க. கே ந, கே ந. சொல்லுங்க பாப்போம். கேன கேன ரிப்பீட். குட், வெரி குட். ஒன்ஸ் மோர் ரிப்பீட். கேன சத்தம். கேன ஏன் சவுண்ட் குறையுது? டயர்டா? தூக்கமோ அஷ்மல்? இல்ல சத்தம் ஓதுங்க, அப்பதான் மறக்காது, இல்லாட்டி உங்களுக்கு மறந்து போய்த்திடும். ஆ கேன கேன வேலை. பாத்தீங்களா, பாத்தீங்களா? நான் சொன்னேனே, நீங்க ஸ்லோவா ஓத ஏன்னா போய் விக்கல் மறந்துட்டீங்க. போச்சு ஆ விக்கல் போச்சு ஐசிட்டு தான் பிள்ளைன்னு அப்ப சரி, இப்ப சரியா ஓதுங்களே. ஆ பிரச்சனை இல்லை. கேன 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 தான் வருது. கேன. சரியா வரலையே. நீங்க கேன்னு நீட்டுறீங்களே. கேன்னு நீட்டுறீங்க தானே, அதை நீங்க ஜாயின் பண்ணி ஓத போகல நீட்டணும், அல்லது பேல. ரைனா அஸ்மல்? திருப்பி நல்லா ஞாபகம் கொஞ்சம் நீங்க கொஞ்சம். நான் கடைசியா இப்ப என்ன சொன்னேன்? நான் இப்ப லாஸ்டா என்ன சொன்னேன்? ஞாபகத்துல வச்சுக்கோ. நான் லாஸ்டா என்ன விஷயம் சொன்னேன் பாப்பமே? சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஆ ஃபர்ஸ்ட்டுக்கு ஒன்று சொல்லிட்டு ரெண்டாவது சரியா சொல்லணும் ரெண்டாவது சரியா சொல்லுன்னா என்ன செய்யணும்? நீங்க என்ன பிழை விடுறீங்க? நாலாவதுல நீங்க என்ன பிழை விடுறீங்க பாப்பமே? ஃபோர்த் ஒன், நாலாவது ஃபோர், நம்பர் ஃபோர்ல நீங்க ஓதுற நேரம் நான் நீங்க என்ன பிழை விடுறேன்னு சொல்றேன் பாப்போம். என்ன பிழை விளங்கு இல்லையா? என்ன பிழைண்டு நீங்க என்ன பிழை விடுறீங்க அஸ்மல்? பிழை விளங்குது இல்லைன்னா விளங்குது இல்லைன்னு சொல்லணும். பிழை தெரியான்னு சொன்னா தெரியான்னு சொல்லணும். வேணில விலங்கல்ல. நாலாவது நீங்க ஓதுறீங்க தானே, நல்லா கேட்டுக்கணுமா? அந்த நாலாவதுல நம்பர் ஃபோர்ல முதலாவது நீங்க என்ன செய்றீங்க? கேன்னு நீட்டுறீங்க, இது சரி. ரெண்டாவது இதை நீங்க நீட்டாம ந என்று சொல்றீங்க, அதுவும் சரி. சரியா? ரைட். நீங்க ரோங் விடுற இடம் எதண்டா, ரெண்டையும் நீங்க சேர்த்து ஓதுற டைம்ல ஜாயின் பண்ணி ஓதுனுமே ரெண்டாவது. பிள்ளை ஆக்கிறேன் ஆ நீட்டுறத பிள்ளை ஆக்கிறேன் அதான் நான் கேட்டேன் உங்கள்ட்ட. நீ தெரியான்னு சொன்னீங்களே இப்ப. என்ன பிழை ஊர்ன்னு தெரியான்னு சொன்னீங்க. இப்ப பிழை இப்ப உங்களுக்கு தெரியுமே விஷயம். ஏஸ் மேல் இப்ப உங்களுக்கு தெரியுமே. இப்ப நீ சொன்னீங்களே ரெண்டையும் சேர்த்து ஓதுற டைம்ல நான் பிழை விடுறேன். என்ன பிழை? நீட்ட மாட்டேங்கிறேன், கேஃப் நீட்ட மாட்டேங்கிறேன், கேன் ஓடுறேன். விளங்குதா? அது பிழை. எப்படி வரணும் அப்ப? கே கேன ஆ கே கேன கேன அண்ணன். இப்ப சரியா பிழையா? சரி சரி. என்ன ஏன் சரியாயிடுச்சு சொல்லுங்க பாப்போம். ஏன் இப்ப சரியாயிடுச்சு? பிராக்டிஸ் பண்ண சுத்தி கேஃப நீட்டின்னு சுட்டி. கேஃப சரியா நீட்டினீங்க, இல்லாட்டி பிழை.
நம்பர் 3 சொல்லுங்க பாப்போம். பை கீ பைக்கி. மாஷா அல்லாஹ். திருப்பி கேட்கல. சரி, நான் ரெண்டே ரெண்டு கேட்கிறேன்னா நம்பர் 5 நம்பர் 6 மட்டும் ஓதுவோம் பாப்போம். சரியா ஓதணும். நம்பர் 5. நம்பர் 5. ஆ தௌ தவுண்டா பேல தவ் அல்ல. நம்பர் 5 தவ் அல்ல. என்ன விளங்குது இல்லையா? ஸ்மெல். இங்க பாருங்க, இதுக்குள்ள இருக்கிறது வாவ் இல்லையே. வாவ் வந்தா தான் தவ் கொண்டு வரணும். நான் வட்டம் பிடிக்கிறதுக்குள்ள ஸ்மெல் கௌ. தவ் அப்படியா? அப்ப நான் இப்ப நான் அழுறத பாருங்க. இப்ப நான் அழுதான் தவ். இப்படி அங்க வந்து இது ஹௌ. ஹவ் அப்படியா? ஹவுண்ட் வரல. ஆ ஹவுண்ட். விளங்கல. ஹௌ. கவ் கவ். இப்ப நான் அழுதுதான் கவ் பாருங்க. நல்லா பாத்துக்கணும், வித்தியாசத்தை பாத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு விளங்கும் என்ன என்னத்தை ஓதுறீங்க இல்லைன்னு. கவ் தவ் கவ். நீ வந்து நீ விடைகிட்ட வந்துட்டு தூரத்து போயிட்டீங்க. ஆன்சர் சரியா கிட்ட வந்துட்டு தூரத்து போயிட்டீங்க பாருங்க. இந்த எழுத்து என்ன எழுத்து பெஸ்ட் கேட்கிறது? மேலுக்கு 2 டாட் வந்து என்ன எழுத்து அது? மேலைக்கு 2 டாட்ஸ். ஓ, என்னது எழுத்து பேர் என்ன? பேயா நூனா ஏயா? இந்தா வந்து இந்த இடத்துல இது சரியா ஓதிக்கிறீங்க. இந்தா வந்து இந்த இடத்துல சரியா ஓதிக்கிறீங்க. என்ன எழுத்து பாருங்களேன், 2 எழுத்து சரியா ஓதிட்டீங்களே. யா. யாவா? நல்ல விஷயம். அப்ப எல்லாம் யாண்டா ஓதுனீங்க? முதலாவது தை என்று ஓதுனீங்களா யை என்று ஓதுனீங்களா? தை. தை. அப்ப தேயா யாவா அது? யா. யா வந்ததால தையன்னு ஓதுனீங்க அப்படியா? நான் வட்டம் படிக்க தா வந்ததால யா வந்ததால யைன்னு ஓதுனீங்க தையன்னு ஓதுனீங்க அப்படியா? மெல். சரி, பார்த்து சொல்லணும். மேலுக்கு 2 டொட் வந்தா என்ன எழுத்து அது? மேலண்டா யா. விளங்குதா? அப்ல. அப்ல டபுள் டொட் வந்துகிறது. இது நம்பர் 1. டவுன்ல டபுள் டொட் வந்தா என்னது அது? நம்பர் 2. சொல்லுங்க. நம்பர் 1 என்ன, நம்பர் 2 என்ன? இதான் உங்களுக்குள்ள பிரச்சனை. இதான் உங்களோட கீழே பிரச்சனை. டபுள் ரெண்டா யா. கீழே 2 டொட் வந்தா டபுள் டொட் வந்தா யா. கரெக்ட். சுவராது. ஓ, அவ மேலுக்கு 2 டொட் வந்தா யா அப்படியா? இல்ல. இல்லையா? அப்ப நீங்க இதை யாண்டு சொன்னீங்களே இப்ப. இதை நீங்க யாண்டு சொன்னீங்க. நம்பர் 1 யாண்டு சொன்னீங்க. நான் சொல்லல. ரெக்கார்டிங் யான் நான் நம்ம அண்ணே யாண்டு சொல்லணும் தான் சொன்னது. தாண்ட சொன்னீங்க. அப்ப எனக்கு தான் மாறி ஓ, கேட்டீங்க. ம். சரி, அப்ப நம்பர் 5 ஓதுங்க பாப்போம். பாப்போமே. நம்பர் 5 என்ன இது லெட்டர்? தா. தா. ஆ தாக்கு பக்கத்துல சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்திக்கிறான். தௌ. தவுண்டு வராதே. தவுண்டு வரணும் வேண்டா அஸ்மல். சுக்கூன் செய்யப்பட்ட வாவு தான் சேரணும். அதான் தவு. இங்க என்ன சேர்ந்துக்குது? து. தெலங்கல. தாவோட என்ன சேர்ந்துக்குது? சுக்கூன் செய்யப்பட்ட வாவா வந்துக்குது. இல்ல. ஆ செய்யப்பட்ட யா. சுக்கூன் செய்யப்பட்ட யா. அண்ண வெரி குட். அப்ப சுக்கூன் செய்யப்பட்ட யாவும் நல்லா பாத்துக்கணும். சுக்கூன் செய்யப்பட்ட யாவும் தாவும் வந்து தை. ரு. அண்ண தை என்று வருது. அப்ப ஏன் தவு தவுண்டு நீங்க என்ன பிரச்சனை? தவோட இறக்கமா? இல்ல. அப்ப தை தைன்னு சொல்லாம தவு தவுண்டு தானே இருந்தீங்க எவ்வளவு நேரம்? மிச்ச நேரமா தவு தவுண்டு தானே இருக்கிறீங்க. மறந்துட்டா? சரி, அப்ப நான் 5 சரியா ஓதுங்க. எப்படி வரும்? தை. ஆ ரு. ஆ பயிறு. ஆ சரியா? இப்ப கடைசி லாஸ்ட். ரு. வெரி குட். ஜு. சவுண்ட் ருஜு. சவுண்ட் 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 சவுண்ட். ரு. ரூ. சரி, ஓகே, வெரி குட். ருஜு. ருஜுவா? ஆஹா, ஜூமா ஜீமா இது.
ஜீமா இது அஸ்மல் இங்க டொட் ஒன்று வரல. ஆ ஆ ஹ அப்ப என்ன? அப்ப பாருங்களே பாருங்களே, அப்போ அந்த அஸ்மலுக்கு கண்ணெல்லாம் பிரச்சனை இப்ப. ரு ரு டொட் விளங்குது இல்ல. ஆ கண்ணெல்லாம் பிரச்சனை. விளங்கிச்சு விளங்கிச்சு விளங்கிச்சுன்னு விளங்கிச்சு. அப்ப பிள்ளையா சொல்லு, ஜூ டேஸ் என்ன நீங்க இப்ப? ஆ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பிரியா ஒரு வர போக்கணும். அந்த பிள்ளை தான் வரப்படாது. அதுதானே கிளாஸ் வாரு நீங்க. ஆ திருப்பியா நம்பர் 6 சரியா? ஆ ரு ரூ ஹு ஹோ ருஹு ரூபுண்டு வராது வராதே. எங்க நீட்டுறது? திருப்பி இழுக்கிறதுல பிரச்சனை. ரு திருப்பி ஆ ஹு ருஹு பிள்ளையே நீட்டலையே. ருஹு ருஹு ரூ நீட்டணுமே. ரூஹு ருஹு பிள்ளை இன்னும் வரல. ரூஹு ஓகே. ஆ ரூஹு ஆ இப்ப சரியா நீட் போடு ரூ. இப்பதான் ரூ நீட்டு பட்டிக்குது. அஸ்மல் அடுத்த பாடத்துல இவ்வளவு பேல வரப்படாது. அடுத்த பாடத்துல இவ்வளவு பேல வரப்படாது. இது அடுத்த பாடம். கவனமா யோசிச்சு எப்படி ஃபோர் 4/4 இல்ல 3/3? எல்லாமே 3/3 தான். நீங்க 4/4 ஒண்ணுமே இல்ல. எல்லாமே 3 தான். நீங்க பாடமே 3 லிட்டர்ஸ் தான் பாடம். நான் 4 லிட்டர்ஸுக்கு நான் போகல. ரைட்? எந்த ஒன்றுலையும் பேரப்படாது. அவசர அவசரமா பிராக்டிஸ் பண்ண ரெடி ஆயிட்டு வரணும். இன்றைய பாடமும் திருப்பி நான் கேட்பேன். இன்றைய பாடத்துல நிறைய பிழை வந்துக்குது. நான் பிழைய உங்களோட வாய் மூலமாகத்தான் நீங்க தான் பிழைய சரியாகி. நான் பிழை சொல்லி தரல. எங்கேயும் நான் பிழைய சரின்னு சொல்லி தரல. நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. பிழைய சொல்லி 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 திருத்திக்கிறீங்க. அடுத்த கிளாஸ்ல கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். ரெடி ஆயிட்டு வரேன்மா. நீட்டுறத மட்டும் பாடம் வாங்கிட்டு வரவா? பாடமாக்க வேணாம். ஓதி பழகிட்டு வரணும். எங்க நீட்டுறது எங்க நீட்டப்படாது என்றத யோசனையோட ஓத ரெடி ஆயிட்டு வரணும். பாடமாக்கப்படாது. பாடமாக்கினா மறந்துடும். பாடமாக்கினா வந்து மாட்டுவீங்க, பிழையாகிறீங்க. சரியா? யோசனையோட ஓத ரெடி ஆகினீங்கண்டா, பிராக்டிஸ் பண்ணி பழகினீங்கன்னா மறக்காது இன்ஷா அல்லாஹ். சரியா? நல்லம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும்.